ஓகே காய்ஸ், நம்ம சேப்பங்கிழங்கு எடுத்துக்கலாம். நாங்கள் 2 பேருன்றதுனால நாங்கள் கொஞ்சமாக எடுத்துருக்கோம். உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் ஒரு 4 or 5 டைம்ஸ் கிட்ட நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ஃபுல்லாக மண் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் சால்ட், உப்பும் வாட்டரும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்துடும். நீங்கள் லைட்டாக பீல் பண்ணிங்க, அப்படி கையில் தோல் உரித்தாலே அது ஃபுல்லாகவே வந்துடும். அதே போல் அதில் இருக்கிற எல்லா தோலையுமே உரித்து எடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், சேப்பங்கிழங்கு புளிக்குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாமா? 2 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தோம்ல சேப்பங்கிழங்கு, அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா காஞ்சதும் கொஞ்சம் ஆயில் போடலாம். ஆயில் போட்டு கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்குங்க. அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் கிட்ட ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கலரி விடுங்க. கலர் மாறணும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் கலரி மூடி விட்டிங்கன்னா அது நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துடும் ஈஸியாக. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இது நல்லாவே வெந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் சேர்க்கலாம். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்ல. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்க்குறேன். வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் 2.5 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுங்க. கிளறி விட்டு கொஞ்சம் லைட்டாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் கொதித்து வரணும். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சாரி காய்ஸ், நடுவில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன். அது நான் ஒழுங்காக வீடியோ எடுக்கல, காட்ட முடியல. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக கோல்ட் ஆகாது. நம்ம டொமேட்டோலாம் நிறைய சேர்க்கறதுனால நம்மளுக்கு குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா சீக்கிரமாக கோல்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 வீக்கு தேவையானதை அரைச்சி வச்சுப்பேன். எல்லா குழம்புலையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க பழகிக்கோங்க. உண்மையாகவே அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது கொதிக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கொதிக்க வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு தான் நம்ம புளி கரைச்சி ஊற்றுறோம். இது போல் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா டார்க் கலர் கிட்ட வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேப்பங்கிழங்கு கட் பண்ணி வச்சோம்ல அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. மைல்டாக கிளறி விடுங்க. இது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. கலரும் செம்மையாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதில் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் கூடயே சேர்த்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க மூடி போட்டு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லவ் யூ ஸோ மச். ஃபைனலி நம்ம 50 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளோட 50 சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷனாக நம்மளோட ஃபர்ஸ்ட் லைவ் கண்டிப்பாக போடலாம். எல்லோரும் வந்துடுங்க, நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டா நம்மளுடைய குழம்பு ரெடி. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வானலில் ஆயில் போட்டு கடுகு சீரகம் போட்டு அவ்வளோதான். கோவக்காவை இது போல் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டு சால்ட்டு போட்டு மூடி விட்டுருங்க.
மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணால் நம்மளோட ஈஸியான கோவக்காய் ரெடி. ஓகே காய்ஸ், இன்னும் நிறைய குக்கிங் vlog வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய், லவ் யூ.